Hey guys, welcome back to our channel Data Coaching. இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படினா Power BI developer salary for different experience ranges like 0 ல இருந்து 6+ years வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு 2025 ல என்ன மாதிரியான salary இருக்கு அப்படின்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். லைக் salary range என்னவா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக எப்படி salary range improve ஆகும், அது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல நம்ம டீடைல் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவோட எண்ட்ல what skills you need to add as your experience to grow அதையுமே நம்ம பார்க்க போறோம். எண்ட் ஆஃப் த வீடியோல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்யூம் டெம்ப்ளேட் ஷேர் பண்றேன். அதை நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களோட இன்டர்வியூ கால்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். So stay tuned till the end. So before moving ahead, I would like to introduce about our data analytics master class. நம்மளுடைய மாஸ்டர் கிளாஸ்ல ஒரு டேட்டா அனாலிஸ்டுக்கு தேவையான என்டையர் டாபிக் ஃப்ரம் த பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் எப்படி ஆட்டோமேட் பண்றது அப்படின்றதையுமே இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இந்த வீக் till December 5th வரைக்கும் we have a cyber week offer 30% offer provide பண்ணிட்டு இருக்கோம். Today is the last day of our offer. இது எல்லாமே உங்களுக்கு just 2500 rupeesல கிடைக்குது. So if you are willing to purchase our data analytics masterclass, please do purchase today. You can utilize the offer. இதை எங்க purchase பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா www.datacoaching.in அப்படின்ற வெப்சைட்ல இருந்து purchase பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா you can contact me through Instagram and also you can mail me at admin@datacoaching.in. நமக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். You can join. So let's get started with today's topic. So I have opened one website. இதுக்கு பேர் வந்து Magic Quadrant Explanation அப்படின்னு சொல்லுவாங்க. So இந்த Gartner's ஓட Magic Quadrant அப்படின்ற இந்த சைட் most of the companiesல இருந்து பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்ம். So இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா I'll open this. இந்த பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் which is related to analytics இங்க நமக்கு பிளேஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல அண்டர் திஸ் லீடர் செக்ஷன்ல டாப்ல இருக்கக்கூடிய ஜாப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான் லீடிங் கம்பெனியா இருக்கு. மத்த காம்படிட்டர்ஸ் எல்லாருமே they are far behind like Salesforce, Google, Click இது எல்லாமே far behind தான் இருக்காங்க. See, it is one of the trusted site. So the demand for Microsoft tools is very high in the market. So அதனால Power BI க்கு future bright-ஆ இருக்கு, plus job openings-மே நல்லா இருக்கு. Even though இது demanded-ஆ இருந்தாலுமே supply double than demand. So அதனால lot of freshers இப்ப சொல்றாங்க job கிடைக்கல அப்படின்னு. Right now நான் இந்த issue-ஐ address பண்றேன். Because ரொம்ப பேருக்கு இதுதான் மைண்ட்ல இருக்கு, they are not getting a job அப்படின்னு சொல்லிட்டு. So இந்த competition-ஐ நம்ம first weekend analysis competition எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்கு. பட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபீல்ட்ல காம்படிஷன் இஸ் லிட்டில் ஹை. பட் உங்களுக்கு ரைட்டான ஸ்டெப்ஸ் பிளஸ் நீங்க ரைட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஜாப் கன்ஃபார்ம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வேகன்சி ஒரு கம்பெனில இருக்கு அப்படின்னா அதுல thousands of applicants apply பண்றாங்க. அதுல 90% of people just skill learn பண்ணிட்டு resume create பண்ணி apply பண்ணிட்டு இருக்காங்க. So their resume select ஆகவே ஆகாது. Remaining 10% strong ஆன freshers தான் உங்களுக்கு real competitors. So அந்த 10%ல நீங்க இருக்கணும். How? There are 3 major factors. First வந்து technically you have to be strong plus strong project portfolio இருக்கணும். See இதுல one word you have to focus, strong. யூனிக்கான ப்ராஜெக்டா இருக்கணும், ரியல் பிசினஸ் யூஸ் கேஸா இருக்கணும். செகண்ட் ஒன் LinkedIn plus Naukri profile optimization. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெஸ்யூமே இருக்கணும், பிளஸ் இதை ரொம்ப சூப்பர்வா ஆப்டிமைஸ் பண்ணிருக்கணும். இதை பார்த்தாலே நீங்க யாரு அப்படின்றத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு it should be optimized. Third one என்ன அப்படின்னா target startup and mid-size companies first. நிறைய பேரு டைரக்டாவே பிக் கம்பெனிஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க, MNC-க்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இல்ல, இனிஷியலா ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்லனா mid-size companyல டார்கெட் பண்ணிட்டு then you can move on to MNC later. So இந்த மூணு ஃபேக்டர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஜாப் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். So now let's talk about the salary breakdown. இப்போ first 0 to 1 years experience அதாவது freshers அவங்களுக்கு என்ன salary அப்படின்றத பார்க்கலாம். ஆவரேஜா in இந்தியால உங்களுக்கு 3.5 ல இருந்து 6 LPA ப்ரொவைட் பண்றாங்க. If you get 4 LPA then அது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா உங்களோட இன்டர்வியூவோட பெர்ஃபார்மன்ஸ், கம்பெனியோட பட்ஜெட், நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி இருக்கும். இந்த மூணும் வேற லெவல்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஈவன் உங்களுக்கு 5+ LPA கூட ஈஸியா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் we are going to talk about 2+4 years experience இருக்கு உங்களுக்கு. So இவங்களோட ஆவரேஜ் salary பாத்தீங்கன்னா 8 LPA ல இருந்து 14 LPA வரைக்கும் இருக்கு. So இவங்களோட
interview மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா SQL and Power BI. Next we are going to see the 5 to 7 years experience உள்ளவங்களுக்கு. So இவங்களோட average salary பாத்தீங்கன்னா 16 LPA ல இருந்து 24 LPA இருக்கு. So experience increase ஆனா உங்களோட salary exponentially increase ஆகும். So start yearly, gain an experience, later you can switch with the high packages. உங்களோட resumeல only SQL and Power BI மட்டும் இருந்தது அப்படின்னா உங்களோட resume screening வந்து ரொம்ப டஃபா இருக்கும். So நீங்க அடிஷனலா இன் டிமாண்டா இருக்கக்கூடிய ஸ்கில்ஸும் லேர்ன் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன? That is ADF, that is Azure Data Factory, Power Apps or Power Platform, Alteryx, ETL Tools, Snowflake, Cloud Data Warehouse. இது எல்லாமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்டர்வியூ கால்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் ஆஃபர் பண்றதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். I'll pin that in the comment section. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணி நீங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு இப்ப கிளியரா ஒரு பவர் பிஐயோட சேலரி ரேஞ்ச் என்ன அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டா இருக்கும். என்ன ஸ்கில்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும், என்ன ஆட் பண்ணணும் அப்படின்றதுமே கிளியரா புரிஞ்சிருக்கும். உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு பவர் பிஐ டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching our video. Let's grow together.